இப்போ இது எஸ்கேஎஸ் அஃபிஷியல் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம இன்றைக்கி மைண்ட் கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். அதுவும் இல்லாமல் நான் மைண்ட் கிராஃப்ட் விளையாண்டு கிட்டத்தட்ட வருஷங்கள் ஆச்சு. அதனால் ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் நூவாக தான் இருப்பேன், எடுத்துக்காதீங்க எதுவும். ஸோ ஓகே, வாங்க கிரியேட் நியூ வேர்ல்ட். இப்போ நான் வந்து சர்வேல் தான் போட போகிறோம். உங்களுக்கு ஹார்ட் கோர் வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அவங்க போயிடலாம் உள்ள. ஒரு குட் ஸ்பான், ஒரு வில்லேஜு இல்லை ஏதாச்சும் ஒரு பிளெயின்ஸ், ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச ஒரு ஏதாச்சும் பிளெயின்ஸு போடு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே கைஸ், பம்ப்கின் இருக்குன்னா பக்கத்துலேயே எங்கேயாச்சும் வில்லேஜ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே எடுத்துடலாம். ஆடு கூட ஆடு என்னப்பா நல்லா ஸ்மால் ஆகிடுது. ஓகே, நான் வந்து டக்குன்னு இதெல்லாம் எடுத்துறேன். அதுவும் இல்லாமல் இந்த சீரீஸ் கண்டினியூ ஆகணும்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சீரீஸ் கன்ஃபார்ம் கண்டினியூ ஆகும். எப்படியாச்சும் இந்த சீரீஸை எண்டர் ட்ராகனை முடிச்சே ஆகணும். ஓகே, தேவையான வீட்டுக்கு வச்சுச்சு. ஐயோ எடுத்துலாம், டக்குன்னு பண்ணிடலாம். ஓகே, கிராஃப்டிங் டேபிள், ஸ்டிக்கு, போடு, அவ்வளோதான். டக்குன்னு பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம வந்து வில்லேஜ் முடிக்கிறோம், அதுவும் இல்லாமல் நைட்டும் சீக்கிரமாகவே ஆயிடும். ஓகே வந்துச்சு. ஓகே, இப்போ டக்குன்னு அயன் கிடச்சா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் கிடைக்காதே, என்ன பண்ணுறது. அதுவும் இல்லாமல் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், என் ஃப்ரெண்டு கூட மறுபடியும் வீடியோ போடணுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு. அதனால் இந்த வீடியோக்கும் ஒரு 25 வியூஸும் 5 லைக்ஸும் போச்சுன்னா இந்த சீரீஸை கண்டினியூ பண்ண போகிறேன். இல்லை எப்படி இருந்தாலும் கண்டினியூ பண்ண போகிறேன். ஆனால் வந்து ஒரு சப்போர்ட், ஒரு 5 லைக்ஸ் 25 வியூஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் போச்சுன்னா இது கொஞ்சம் ஹாப்பியாக நான் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுவேன். அதனால் கேட்குறேன். ஸோ நமக்கு கிடச்சிச்சு எவ்வளோ வேணும். டக்குன்னு செஞ்சிடலாம். அது அப்படி வச்சு இப்போ கிளம்பலாமா? நான் போயிட்டு டக்குன்னு ஒரு வில்லேஜு, கேவு, சரி கேவு கொடுப்போம்மா கைஸ். இது அவ்வளோ பெரிய கேவ் மாதிரி தெரியல. சரி இது உள்ளே போய் பார்த்துடலாம். ஐயோ கைஸ், இறங்குறது ரொம்ப ஈஸி, வரதான் ரொம்ப கஷ்டம். ஓகே, வேலடா இதெல்லாம் டே என்னடா நீங்கள் பாருங்களா. ஓகே வந்தாச்சு மேலே. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வில்லேஜுக்கு போயிட்டு ஃபுட்டும் லூட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து ஓகே ஐசா ரூயின்டு போர்ட்டல். இப்போ டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். தெரியுதா இல்லை, அங்கே தெரியுது பாருங்கள், ரூயின்டு போர்ட்டல். ஓகே, ரூயின்டு போர்ட்டல். ஓகே, இங்கே லூட்டு கொஞ்சம் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். எப்படியாச்சும் கோல்டன் கேரட் மட்டும் கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். கோல்டன் கேரட் ப்ளீஸ். நான் அதில் கைஸ் இதுதான் நான் இருக்கிறதுலேயே பார்த்த சின்ன ரூயின்டு போர்ட்டலாக இருக்குது. நீங்கள் கிடச்சிருக்க பரவாயில்ல. அதில் அது ஹாட் டாப்பிக்கா கேட்டு நான் அப்கிரேட் ஆகிட்டேன். என்னடா அது நீயும் ரெசிபிஸ் அப்படிங்க அப்பா ஹோலெல்லாம் இவ்வளோ இது இருக்குது. ஸோ இந்த கோல்டு பிளாக்கை மைண்ட் பண்ணணுன்னா எனக்கு வந்து அயன் பிக்கெக்ஸ் தேவை. என்கிட்ட வராது. ஸோ ஓகே, இங்கே வந்து கொஞ்சம் ஒயிட் ஷீப் இருக்குது, அது மட்டும் அவங்க அடிச்சுட்டு வரலாம். கொடுத்துக்க உள்ள கொடுத்துச்சு. நம்ம இதை வச்சு சாப்பிட்டு பசி ஓகே. கோல் ஓகே, ஐ வாண்ட் திஸ். ஓகே, இது கொஞ்சம் டீப்பராக தான் போகுது. எனக்கு ஸ்டிக் கிடச்சிச்சா நான் டக்குன்னு போயிடும் உள்ள. கைஸ், இந்த வீடியோவில் எப்படியாச்சும் நம்ம கொஞ்சோண்டு அயன் டூல்ஸ் மட்டும் கிடச்சிச்சுன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அயன் ஆர்பர் ஃபுல்லாக எடுத்துருவேன்.
அயன் டூல்ஸ் மட்டும் நமக்கு தேவைப்படுது. டக்கு டக்குன்னு என்ன பண்ணுறோம். ஓகே இது போதும் நம்மளுக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ண ஸ்டிக் பண்ணிட்டு டாஸ் மட்டும் பண்ணிவிட்டு நான் இது பண்ண போகிறேன். டாப் வச்சுட்டு ஓகே. இப்போ நான் வந்து டக்கு டக்குன்னு உள்ளே போயிட்டு ஏதாச்சும் லூட் கிடைக்குது. பையில் நான் உள்ளே வந்து தரல. நீங்கள் என்னடா இது கேவ் ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. இது போகுமா? இதுவும் ஸ்டாப் ஆகிடுமா? இது கொஞ்சம் போகுது. இதுவும் போகுது பரவாயில்லையே. தெரியற மாதிரி இருக்கு. அடப்பா இங்கேயும் ஒன்றும் இல்லை. கவுத்துட்டாங்க நம்மளை. டக்கு டக்குன்னு வெளில போயிட்டு எடு. ஓகே நம்மகிட்ட கோல்டு இருக்குது. ஸோ யா நம்ம வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துகிட்டு கிளம்புனா போதும் கைஸ். வில்லேஜ் எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் வந்து பெரிய முடிச்சுருக்கேன். ஓகே ஏன்னா வந்து பம்கின்ஸ் இருந்துச்சுன்னா பக்கத்தில் எங்கேயாச்சும் வில்லேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு வந்து மைன்கிராஃப்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லித்தரேன். என்னன்னா பம்கின் உங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா வில்லேஜ் உங்கள் பக்கத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே பக்கத்தில் எங்கேயாச்சும் வில்லேஜ் இருந்தே ஆகும். ஓகே நான் அந்த வில்லேஜ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பக்கம் இதெல்லாம் அந்த சைடு இருக்கும். எனக்கு ஃபுட்டு மட்டும் சாப்பிடுவோம். சரி ஹீட் பண்ணுறானே டைம் ஆகுது. எடுத்துடலாம். ஓகே இப்போ நமக்கு ஃபுட்டு கிடச்சிச்சுன்னா நான் கிளம்பிடுவேன். ஸோ இந்த இடத்த மட்டும் செக் பண்ணிட்டு நம்ம அப்படியே பேக் சைடு வந்துடலாம். கிடச்சிச்சு. ஸோ டக்கு டக்குன்னு இதே மாதிரி போயிடலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆட்கோர் வேணும்னா மட்டும் நான் கமெண்ட்டில் சொல்லுவேன். நான் ஆட்கோர் போடுறேன். ஓகே அதுவும் இல்லாமல் நான் ஆட்கோர் அவ்வளோவா விளையாட மாட்டேன், சர்வைவல் தான் அவ்வளோவா விளையாடுவேன். ஸோ ஆட்கோர் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல உங்களுக்காக செய்கிறேன். ஓகே இந்த பக்கம் எதுவும் இருக்காது, ஏன்னா மலையெல்லாம் இருக்குது. பார்க்கலாம் இந்த இடத்த வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். இல்லை ஒரு டெசர்ட் வில்லேஜ் கிடைக்குமா? இல்லை டெசர்ட்டே இல்லை இது. அப்படியே ஓகே நம்மளுக்கு வந்து 2 உள்ளு கழிச்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு உள்ளு. இதுன்னா இது ஓ ஓகே வந்து ஒயிட் ஷார்ட் ஆச்சு. மை காஷ் ஏதாச்சும் ஒரு வில்லேஜ் பார்த்துடா ப்ளீஸ். போங்க. ஐயோ ஓகே ஓ ஒயிட் ஃப்ளார். ஓகே நமக்கு டை வேணும். டை ஷேப் இது கிரேவாக ஒயிட்டானு கூட எனக்கு தெரியல. இன்னொரு கலர் மெயின் கைஸ் ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள வந்து பார்க்குறேன். கைஸ் நான் வந்து வில்லேஜை தெரிய வந்தால் கேண்டி பிளாசம் பயம் அங்கே இருக்குது. ஓகேவா? கேண்டி பிளாசம் பயமே இதெல்லாம் கேவான்னு கூட எனக்கு சத்தியமே தெரியல. கேவ் தான் நினைக்கிறேன். ஆமாம் கேவ் தான். ஸோ பரவாயில்ல நம்மளுக்கு கேண்டி பிளாசம் பயமே இங்கே ஒரு உள்ளும் இருக்குது. ஷீப்புன்னு சொல்கிறோம் ஷீப்பு. ஸோ அது அவ்வளோதான். இப்போ நம்ம நைட்டுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து கீழே போய் பார்க்க போகிறேன். இப்போ எங்கேயாச்சும் ஏதாச்சும் இருக்கான்னு லாஸ்ட் இருக்குது. கொஞ்சம் அயன் மட்டும் இருந்தால் போதுன்ற எனக்கு வேறு எதுவும் எங்கே இவ்வளோ புதுசாக இருக்குது. பட்டி எங்கள் அப்பா என்னோட இவ்வளோ புதுசாக இருக்குது. ஐயோ ஓகே அயனை பார்த்துட்டேன். ஆனால் அப்போ அங்கே போயிட்டேன்னா இங்கே எப்படி நான் மேலே வருது. ஓகே நான் கொஞ்சம் சேஃப்டியாக டார்ச் வர அவ்வளோவா இல்லை. ஒரு இது மட்டும் செஞ்சுப்போம். டார்ச் செஞ்சாச்சா? நான் வந்து டக்கு டக்குன்னு கீழே மைண்ட் பண்ண போகிறேன். கீழே மைண்ட் பண்ணியாச்சு. ஓகே கீழே மைண்ட் பண்ணலாம். ஒரு அயன் இருக்குது கைஸ் அங்கே பாருங்கள் 3 அயன் இருக்குது. தேவைப்படும். ஓகே நான் இப்போ வந்துட்டேன். இன்னொரு அயனு. ஓகே நான் டக்குனு கீழே போய் டார்ச் ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு மாபு ஸ்பான் ஆகாது. ஓகே ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ். ஓகே இப்போ இங்கே வந்து எதுவும் மாபுலாம் ஸ்பான் ஆகாது. அவ்வளோவா பெரிய கேவும் இல்லை கைஸ். நிறைய அயன் இருக்குது, அது மட்டும் போதும். ஓ பெரிய கேவா? ஓகே இங்கே நிறைய அயன் இருக்குது. டக்கு டக்கு மைண்ட் பண்ணிடலாம். ஐயோ என்ட்ரு மைண்ட். ஐயோ தலையாக போய் கைஸ் அவன் அடிக்க வேறு எனக்கு அந்த பிளேஸ் 2 அயன் கிடச்சிச்சு. ஓகேவா நம்ம அயன் மட்டும் மைண்ட் பண்ணிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். அயன் தான் எனக்கு முக்கியம் இப்போதைக்கு. என்கிட்ட ஃபுட்டு வேறு இல்லை. அடி ஃபுட்டு இருக்குது சாப்பிடுவேன்.
ஓகே கைஸ், டக்குன்னு இந்த இடத்த மட்டும் மைண்ட் பண்ணி நான் கிளம்புறேன் கைஸ். முடியல. ஐயோ கிராவல் வேறையா. ஓகே இந்த இடத்தையும் மைண்ட் பண்ணியாச்சு. அயன் இருக்குது. ஃபாஸ்ட். ஓகே இந்த இடத்தையும் மைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்த மட்டும் மைண்ட் பண்ணிட்டு கிளம்பலான்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட ஃபுட்டு வேறு இல்லை. ஐயோ போச்சா கைஸ், ஃபுட்டு இல்லை கைஸ் என்கிட்ட வர. ஐயோ ஓகே இங்கே நிறைய அயன் இருக்குது. பரவாயில்ல இங்கே நிறைய அயன் இருக்குது. அது ஓகே. இப்போ நம்மகிட்ட எவ்வளோ அயன் இருக்குன்னா 14. ஓகே நைஸ். ஓகே டக்குன்னு நம்ம வந்து கிளம்பி ஆகணும். இங்கே கிராஃப்டிங். ஓகே எங்கடா ஓகே இங்கே இருக்குன்னு. எஸ் இது விட ஓகே டக்குன்னு நான் இங்கேருந்து கிளம்பி ஆகணும். அங்கே இருக்கு பாருங்க நான் அந்த வழி. ஓகே நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளம்பி ஆகணும். ஓகே இங்கே ஒரு இது நான் ப்ளேஸ் பண்ணிடுவேன். என்கிட்ட ஃபுட்டு இல்லை கைஸ், அதுதான் பிரச்சனை. நான் வந்து உள்ளே போய் டக்குன்னு ஒரு கொஞ்சம் ஃபுட்டு நிறைய நான் எடுத்தாகணும். ஏன்னா ஃபுட்டே நம்மகிட்ட சுத்தமாக இல்லை. ஓகே இந்த இடத்துக்கு வந்தாச்சா? ஓ நைட்டு வேறு ஆயிடுச்சா? சரி. ஐயோ உட்டுலடா டே கருமோண்டி, என்னடா இது உட்டில் கைஸ். நான் எல்லாம் பெட்டு செஞ்சு போயிட்டே இருந்துருப்பான்டாடி. என்னடா நீங்கள் நான் இப்படி பத்திலேடா இல்லையா பையா கூடாதுடா. மாப்ஸும் என் பக்கத்தில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கிளம்பு. ஐயோ போச்சுடா. அப்படி யாரா நீ ரூபி ஆர்மர் போட்டிருக்காங்க கைஸ். அவன் யாரா நீ காப்பர் ஆர்மர் போட்டு வச்சிருக்க? யாரா நீ ரூபி ஆர்மரோ காப்பர் ஆர்மரோ என்னமோ ஒன்று. காப்பர் வச்சு ஆர்மர் செய்ய முடியும். அது எனக்கு வரத்து வர அயன் ஸ்குவாட் வச்சுருக்கான். ஓகே சோடு. ஓடு நிற்க மாட்டேன். கைஸ். ஓகே ஃபாஸ்ட். எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் பிளாக் மட்டும் கட்டிச்சா கிளம்பிடுவேன்டா. டே ப்ளீஸ்ரா டே. யாரும் ஒரு துரத்தலை. ஒரே ஒரு பிளாக் மைண்ட் பண்ணிட்டேன்னா போதும்டாடி. டே தூங்குண்டா. நான் தூங்கணும். ஓகே வந்தாச்சு. ஐயோ டே என்னடா இவ்வளோ பேர் இருக்கீங்க? ஓகே ஓடு நிற்க மாட்டேன். டக்குன்னு போய்ட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் எடுத்து டக்குன்னு ஒரு இதை செஞ்சோங்க. ஓகே நான் இதுக்குள்ளே போயிடுறேன். ஸ்டேடியம். ஓகே போயிடுச்சு. டக்குன்னு வந்து இதை எடுக்கக்கூடாது. இதை எடுத்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணு. அப்பாடி ஜஸ்ட்டு மிஸ் இல்லை. ஸோ இதுதான் இருக்குது. இதுதான் சாப்பிட்டோட ஒரு வழி இல்லை. ஐயோ இதுதான் இருக்குது. என்னடா இது? ஓகே டக்குன்னு இது பண்ண ப்ளேஸ் பண்ணு. எங்கே பிளாக்ஸ்? ஓகே இது ஃபில் பண்ணு. ஓகே பெட்டு பாடி பெட்டு கட்டாச்சு. நான் ஒரு தைரியம் டிஸ்டாக்டடா என்னதுடா அதுதான் ஃபைனலி கைஸ் எப்படியோ தூங்கியாச்சு. ஸோ கைஸ் டே 1 முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அயன் எல்லாம் எடுத்தாச்சு. நான் உருக்கிட்டு டக்குன்னு அது டூல் மட்டும் செஞ்சுட்டு நம்ம ஃபுட்டு எடுத்துகிட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகேவா? ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை இப்போ அதுக்கு நான் இதை உருக்கலை கைஸ். ஏன்னா வந்து டைம் இல்லை. நான் போய் டக்குன்னு ஃபுட்டு எடுக்கணும்னா டெய்யாயிருவேன். ஓகே நான் ஃபுட்டை மட்டும் எடுத்து நான் வந்து கிளம்புறேன். இன்னும் மேலே மாப்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ நேரம் ஆகுது. ஓகே எஸ் ஓகே நிற்காம முடி. ஓகே அப்பா அடியே ஃபுட்டு இருக்குது கைஸ். ஓகே எனக்கு கொஞ்சம் மாப்ஸ் இருக்குது. நான் இவ்வளோ ஐயோ க்ரீப்பர் அதை வெடிச்சிடு எஸ் ஓகே நிறையா இல்லை. ஸோ நான் வந்து இருக்க ஃபுட்டெல்லாம் டக்குன்னு எடுக்கணும். ஒருத்தன் ஆகிட்டான். ஓகே முடிக்கிறோம். நிமிஷம் ஆச்சு. சிக்கனை முடிச்சிடணும். கைஸ் காப்பர் ஆர்மர்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்.
இருக்காங்க. காப்பர் ஆர்மர் எனக்கு தெரிஞ்சு நம்மளால் பண்ண முடியும். அந்த காப்பர் நான் எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, நான் டக்குனு இங்கே ஃபுல்லைன்ஸை போட்டு ஃபுட்டை மட்டும் குக் பண்ணிட்டு நான் கிளம்புறேங்க. ஃபுட்டு குக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா அந்த காப்பர் மட்டும் எப்படியாச்சும் எடுக்க ட்ரை பண்ண போகிறேன். இந்த காப்பரை வச்சு நம்ம ஆர்மர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பண்ண முடிச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் வந்து காப்பர் வந்து எப்பயுமே ஒரு இடத்துல நிறையா இருக்கும். இங்கே ஓகே அயன் நிறையாவே இருக்குது. பட் பரவாயில்ல, நம்மகிட்ட 14 இருக்குது, அதுவே போதும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அங்கே ஒன்று போட்டு இப்படி வந்து அப்படியே போயிடுறேன் இங்கே. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா டக்குன்னு இதெல்லாம் மைண்ட் பண்ண போகிறேன். காப்பர் ஒரு இடத்துல நிறைய அயனும் இருக்குது. பரவாயில்லடா, செம. ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த அயன் பண்ணிட்டு கேஸ் நான் எந்த டையாக போகிறேன். நான் வேறு எனக்கு தெரிஞ்சு ஒரு செஸ்ட் பிளேட்டு ஒரு லெக்கிங்ஸ்லாம் செய்யறது போதும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். ஓகே, நான் டக்குன்னு போயிட்டு அந்த ஃபுட்டை மட்டும் டக்குன்னு எடுத்துகிட்டு நான் சாப்பிட்டு எப்படியாச்சும் நான் உயிர் வாழணும். ஓகே, ஃபுட்டுங்க ஓகே, இங்கே இருக்குது. ஃபுட்டு கழிச்சு ஸோ அப்பாடி இப்போதாங்க உயிரே வந்த மாதிரி இருக்குது. எனக்கு. ஸோ நான் இந்த இடத்துலையே வந்து எடுக்க போகிறேன். இந்த இடத்துல தான் நான் வந்து இப்போதைக்கு கொஞ்ச நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். கைஸ், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஒரு சின்ன இதாகிடுச்சு கைஸ். ஓகே, மழை கைஸ், மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து ஏன்னா காப்பரை உருகிட்டுருக்கேன். 5 கட்சிச்சு நம்மளால் ஹெல்மெட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். முட்டியும் நம்மளால் ஆர்மர் செய்ய முடியும். இது தெரியாமல் போச்சுடா கைஸ். அப்போ நம்ம வந்து ஃபுல் காப்பர் ஆர்மர் எடுத்துடலாம். ஆமாம், ஃபுல் காப்பர் ஆர்மர் எடுத்துடுறோம். அவ்வளோதான். நம்ம காப்பர் வந்து லெதரை விட நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோயா. ஓகே, இங்கே கொஞ்சம் ஃபுட் இருக்குது, அது மட்டும் எடுத்துக்கலாம் கைஸ். இந்த காப்பரை கொஞ்சம் ஆர்மர் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த வீடியோ பிடிச்சோம். ஓகே, ஃபுட் கிடச்சிச்சு. ஸோ ஃபுட்டு கிடச்சிச்சு. ஒரு சிக்கன் இருக்கு. ஐயோ விஷயம் சாப்பிடுவோம். ஓகே, நாளா ஸோ நம்மளோட பூட்ஸ் கைஸ். அதுவும் இல்லாமல் நான் என் மைண்ட் ஆஃப் ஸ்கின்னை காமிக்க மறந்து போயிட்டேன். எனக்கு காமிச்சிடலாம். கைஸ், இதான் என் மைண்ட் ஆஃப் ஸ்கின். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஐயோ, கீழே வந்துருப்பேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு நான் கீழே வந்துருப்பேன். ஓகே, இதுதான் முன்னாடி. ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் என் மைண்ட் ஆஃப் ஸ்கின்னு நல்லா இருக்கா? நல்லா இருந்ததுன்னா அவ்வளோதான் கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள், காப்பர் ஆரம்பம் நம்ம எடுத்தாச்சு. சரியா, இப்போதைக்கு அது கொஞ்சம் உருக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து டக்குனு ஃபுட்டு சாப்பிட்டு நான் ஃபஸ்ட் பர்சன் போயிடுறேன். அதுதான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் பர்சன் ஐயோ. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து டக்குனு காப்பர் ஆர்மர் எடுத்துகிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த இடத்துல காப்பர் ஆர்மர் மட்டும் இல்லை, ஸ்வாடு எல்லாமே இருக்குது. அப்போ நான் பிக்கப் செஞ்சிடறேன். அயன் தேவையில்லையா அப்போது? அடப்பை இல்லை, நான் வந்து ஃபுல்லாக ஆர்மர் மட்டும் தான் கைஸ் எடுப்பேன். நான் வந்து மற்றதெல்லாம் அயனில் பார்த்துக்க போகிறேன். நான் அயன் வந்து கொஞ்சம் நல்லா டூல்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அயன் இருக்கா இங்கே? நான் பார்க்கவே இல்லை. என்ன தெரியாது. இங்கே இப்போ நான் வந்து எங்கேயோ காப்பர் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலு. காப்பர் ஜாம்பி தான் இருந்து போங்கடா. ஜாம்பிக்கெலாம் பஞ்சமே இல்லை. நிறையா ஜாம்பி. ஜாம்பிலாம் நிறைய இருக்குது. இப்போ எவ்வளோ 7 கைஸ். நம்மளால் ஃபுல் ஆர்மர் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லெக் பீஸ்க்கு வந்து நமக்கு இன்னும் 4 வேணும். ஆனால் நம்மகிட்ட 2 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபுல் எடுக்க முடியலனாலும் நம்ம ஓரளவுக்கு நம்ம எடுத்துட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபுல் காப்பர் டூல்ஸ் செய்யப்படும். ஓகே, டக்குனு செஞ்சிடலாம். இருங்க, அதை வச்சுட்டு நான் வந்து ஆக்ஸும் பிக்காக்ஸும் செஞ்சுப்பேன். ஓகேவா, இப்போ நம்மகிட்ட வந்து இன்வென்ட்ரியில் 3 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது போதுமான 3 3 தான் இருக்குது. ஸோ ஆமாம், நம்மளால் பண்ண முடியாது. என்னடா இது கைஸ், காப்பர்லாம் விட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ காப்பர் இருக்குது கைஸ்.
நான் விட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ காப்பர் இருக்கும். காப்பர் நான் பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சுக்கிறேன். பிக்காக்ஸும் ஸ்வாடு மட்டும் செஞ்சுக்கிறேன். பிக்காக்ஸ் செய்ய முடியாதா? இல்லை சரி நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு உட்டாக மாற்றணும். உட்டாக மாற்றிட்டு இது செஞ்சுட்டு பிக்காக்ஸ் அப்பாடி இதை வச்சு நம்மளால் என்னென்ன மைண்ட் பண்ண முடியும்னு எனக்கு சரி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேவா? நான் இந்த வீடியோ இதோட முடிச்சு போகிறேன். ஓகேவா? உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு மைன்கிராஃப்ட் வீடியோவில் உங்களுக்கு கைஸ் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இது வந்து கண்டினியூவேஷன் ஆகும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மறக்காமல் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆசம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.